வணக்கம் அஸ்ட்ரோ பக்தி டாக்ஸ் நேயர்களே, உற்சாகமான காலை வணக்கங்கள் நண்பர்களே. நான் உங்கள் நண்பன் டாக்டர் KR ரமேஷ், பிரஜாபதி ஃபினான்ஷியல் அஸ்ட்ராலஜர். இல்லக விளக்கது இருள் கெடுப்பது, சொல்லக விளக்கது சோதி உள்ளது, பல் அக விளக்கது பலரும் காண்பது, நல் அக விளக்கது நமச்சிவாயமே என்ற சிவனின் தாழ்மணிந்து அனைவருக்கும் அனைத்து விதமான நலங்களும் வளங்களும் பெருகி பெருகி பல்கி பெருகி வரட்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். வாழ்க வளத்துடன். வணக்கம். 3/5/2025 இன்று சனிக்கிழமை, விஸ்வாசு வருது சித்திரை மாதம் 20ஆம் தேதி, வளர்பிறை. வருடம் பிறந்து 123 1 2 3 அப்படிங்கிற நாள் நடந்துவிட்டது. இன்னும் 242 இருக்குது. 2 4 2 242 நாள் இன்னும் கையிருப்பு. அன்பர்களே, நாம் என்ன பலனாக செய்தோம், நாம் என்ன செய்தோம் என்பதை அடிக்கடி திறனாய்வு செய்து கொண்டே வாருங்கள். அப்போ தான் நமக்கு வாழ்க்கையில் கரெக்டாக போயிட்டுருக்குமான்னு புரியும். நாட்களை சொல்வதற்கு காரணமே இதுதான். இன்றைய நாளிலே சஷ்டி திதி, புனர்பூசம் நட்சத்திரம், சந்திரனுடைய பிரயாணம். காலை 10:30 11:30 மணி வரைக்கும் நல்ல நேரம், மாலை 4:30 மணிலேருந்து 5:30 வரைக்கும் நல்ல நேரம், கௌரி நல்ல நேரம் 12:30 மணிலேருந்து 1:30 மணி வரைக்கும், இரவு 9:30 10:30 வரைக்கும். இன்றைய ராகு காலம் 9 மணிலேருந்து 10:30 மணி வரைக்கும், குளிகை காலம் காலை 6 மணிலேருந்து 7:30 வரைக்கும், யமகண்டம் 1 மணிலேருந்து 1:30 3 மணி வரைக்கும். இன்றைய நாளிலே கரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 12 1:30 வரைக்கும். கிழக்கு சூலம், பரிகாரம் தயிர். இன்றைய நாளிலே மேஷ ராசிக்குள்ளரே சூரியன் இருக்கக்கூடிய விஷயங்கள். இருப்பு நாழி 1, வினாழி 39, 5:56 டான்னு இன்றைக்கி கிழக்கில் சூரியன் உதித்து விடுவார். புனர்பூச நட்சத்திரம் அப்படின்னு சொன்னாக்க கேட்டை மூலம் அப்படிங்கிற 2 விஷயத்துக்கு நமக்கு சந்திராஷ்டம் வரும். அதாவது விருச்சிகம் மற்றும் தனுசுக்கு. செல்வம் நிலைத்திருக்க ஏதாவது வழி உண்டா? காசு வந்துடுச்சு, செலவாகுது, காசு போகாமல் இருக்கிறதுக்கு எதாவது கோயில் உண்டா அப்படின்னு ஒரு கேள்வி. எல்லாத்துக்குமே ஒரு ஆன்சர் வச்சுருக்கிற மாதிரி இதுக்கும் ஒரு ஆன்சர் இருக்குது. தஞ்சாவூரில் இருக்கக்கூடிய ஜம்புநாத கோவிலுக்கு போனேன்னா அந்த ஜம்புநாத சுவாமியை வழிபடுறதுனால செல்வம் துளைந்து போகாமல் நிலைத்திருக்கும் அப்படின்னு ஒரு குறிப்பை அன்பர் அனுப்பியிருக்கிறார். அதை புரிந்து கொள்வோம், முடிந்தால் நாம் பயன்படுத்திக் கொள்வோம். இன்றைய நாளிலே கோச்சாரத்தின்படி எல்லாம் எங்கெங்கே உட்கார்ந்துருக்கிறாங்க அப்படின்னு பார்க்கும்போது, சூரியன் உச்சமாக நிலையிலே மேஷ ராசியிலே அமர்ந்திருக்கிறார். பரிவர்த்தன நிலையில் அப்படின்னு சொல்லும்போது ரிஷபராசியிலே குரு அமர்ந்திருக்கிறார். சுக்கிரன் மீனத்தில் அமர்ந்திருக்கிறார். செவ்வாய் நீச்சத்தன்மை அப்படின்னு சொல்லக்கூடிய தன் நிலையில் நிலைப்பாட்டிலிருந்து இறங்கி கடகராசிக்குள்ளே அமர்ந்திருக்கிறார். கேது கன்னி ராசிக்குள்ளே அமர்ந்திருக்கிறார். சந்திர பகவான் இன்னைக்கு புனர்பூசம் நட்சத்திரம்னால மிதுன ராசிக்குள்ளே இருக்கிறார். சனி, ராகு மற்றும் புதன் மீன ராசிக்குள்ளே அமர்ந்திருக்கிறார்கள். இதுதான் இன்றைக்கி கோச்சாரம் அப்படிங்கிற விஷயம் இருக்கிறது. இன்றைய ராசியிலே இன்றைக்கு நாளிலே சனி அப்படின்னு பார்க்குறோம். சனி நார்மலாக ஹனுமனுக்கும் சிவனுக்கும் ரொம்ப முக்கியமான நாள். அதனால் இன்றைக்கு நாளிலே ஹனுமனை வழிபடுவதும் சிவபெருமானை வழிபடுவதும் நல்ல ஒரு பலனை கொடுக்கும். ஒரு பூச்செடி வாங்கி வைக்கிறது, மரங்கள் நடுவது, அதெல்லாம் இன்றைக்கி நீங்கள் பண்ணிங்கன்னா நல்ல ஸ்திரம்னா எப்பவுமே இருக்கக்கூடியது. அதனால் எப்பவுமே இருக்கக்கூடியதாக வளரக்கூடியதாக அமையும். ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி டே அது. புனர்பூச நட்சத்திரம் அப்படின்னா ராமருடைய நட்சத்திரம் சொல்லுவாங்க. வாஸ்து பூஜை செய்யறதுக்கு ரொம்ப நல்ல நாள். ராமர்னு சொன்னால் பட்டாபிஷேகம் மனசில் வந்துடும். அதெல்லாம் பதவி ஏற்பதற்கெல்லாம் நல்ல நாள். ராமர்னு வந்தோடனே சீத்தை வந்துடுவா, ஏறுன்னு வந்துடும், ஏர் விழாத்துக்கெல்லாம் நல்ல நாள். ஆயுதங்கள்லாம் வந்துடும், உடனே சண்டையெல்லாம் வந்துடும் இல்லையா, அதனால் ஆயுதங்கள்லாம் பயில்றதுக்கு நல்ல நாள். ரதம்லாம் வந்துடும், அதனால் வாகனங்கள் எல்லாம் ஏறுவதற்கு நல்ல நாள். இப்படி தொடர்ந்து ராமர் ரிலேட்டடான விஷயங்கள் எல்லாம் இருக்கிறதுனால யாத்திரை போகிறதுக்கு நல்ல நாள், வெளிநாடு செல்வதற்கு நல்ல நாள் அப்படின்னு புனர்பூச நல்லத்தை எடுப்போம். திதிகளிலே இன்றைக்கு சஷ்டி திதி. சஷ்டி திதியில் முருகனுக்கு வழிபாடு செய்வோம், வாஸ்து காரியங்கள் எல்லாம் செய்வோம்.
வீடு மனை வாகனங்கள் பூமி விஷயங்கள் எல்லாம் செய்வோம். இதெல்லாம் ரொம்ப நல்லா நடக்கும். இந்த சஷ்டி திதியிலே தொடர்ந்து ஒரு 7 சஷ்டியை கிழக்கு பக்கம் கிழக்கு ஈசான்ய மூலையத்தில் ஒரு விளக்கில் தேனை ஊற்றி விளக்கு அகலிலே தேனை ஊற்றி வைத்து வருவீர்களானால் உங்களுக்கு வீடு வாசல் கிடைக்கும் அப்படின்னு ஒரு வாஸ்து உண்டு. அதை ஒரு அடுத்த சஷ்டியும் போது அந்த தண்ணியில் அந்த தேனை கலந்து விட்டு திருப்பி புது அகலை வைத்து திருப்பி தேனை வைத்து விட வேண்டும் அப்படின்னு கண்டினியூவேஷன் ஒரு 7 வாட்டி செஞ்சிங்கன்னா வீடு கிடச்சிரும் அப்படிங்கிறதும் ஒரு குறிப்பை மனதில் வைத்து கொள்ளுங்கள். மேஷ சிம்ம ராசிகளுக்கு மட்டும் திதி சூன்யம் இருக்கும், கொஞ்சம் பார்த்து செய்யணும். தைத்துளை கரணம் அப்படிங்கிறது இன்றைக்கி தைத்துளை கரணம்னா நார்மலாக சண்டை போடுறது, கேஸ் ஃபைல் பண்ணுறது, யார் கூடனா வியாபாரம் தொடங்கிறதுக்கு முன்னாடி அக்ரிமெண்ட் பாதிக்கிறது, இதெல்லாம் இன்றைக்கி பண்ணலாம். ரொம்ப நல்ல விஷயங்களாக அமையும். ரங்கநாத பெருமானையும் லக்ஷ்மி தேவியும் வணங்கிறது. ஜேஷ்டா தேவின்னு என்னைப்பார் யோகம் வரும்னு பார்க்குறோம், கழுதையை பார்ப்போம், அப்படி பார்க்குறதும் ரொம்ப நல்லதான விஷயமாக இன்றைக்கி அமைகிறது. இன்றைக்கு சூலம் அப்படின்னு யோகம் இருக்கும். சூலம் அப்படின்னாலே உங்களுக்கு தெரியும் 3 விஷயம் அப்படி வந்துடும் இல்லையா? அவமானத்து, இன்னொருத்தரை எப்படின்னா டிச் பண்ணுறது, யாருன்னா சண்டிகர்னு சொல்லக்கூடிய விஷயங்கள் உங்களை அக்குவை பண்ணிட்டாங்கன்னா விரட்டுறது, உங்கள் இடத்த யாருன்னா அக்வயர் பண்ணியிருக்காங்கன்னா விரட்டணுன்னா இந்த சூழ அப்படிங்கிற யோகத்தின் போது நீங்கள் செய்தீர்களானால் விரட்டப்படுவார்கள். உங்களை இடையோடு செய்து கொண்டவர்களை விரட்டணுன்னா இன்றைக்கி ரொம்ப நல்ல நாள். ஏன்னா கொடூரமான காரியங்கள் செய்வது அப்படின்னு சொல்லுவாங்க. நார்மலாக இந்த இறைச்சி வெட்டுவது போன்ற விஷயங்கள்லாம் கொடூரமாக இருக்கும் இல்லையா? அந்த விஷயங்கள் எல்லாம் இந்த சூழ நாட்களில் செய்யும்போது அது பலன்களாக மாறும். அதனால தான் இந்த நாளை பலியிடுவதற்கான ஏற்ற நாள்னு வைத்திருக்கிறார்கள். இதை மனதில் புரிந்து கொள்வோம். இந்த நாள் தொடர்ந்து நம்ம பார்க்க போவது ராசிகளின் பலன்கள். முதலாவதாக நாம் பார்ப்பது மேஷ ராசி. மேஷ ராசி அன்பர்களுக்கு சூரியன் உள்ளே உட்கார்ந்துருக்கிறாரு. இன்றைக்கி 20 தேதி ஆயிடுச்சு. ஆல்மோஸ்ட் கார்த்திகை நட்சத்திரத்தை தொட்டுட்டார். அப்போது உங்களுக்கு ஒரு மாதிரி செட்டில் டவுன் ஆனார். இனி அப்புறம் இங்கேருந்து கிளம்ப போகிறாருன்னு ஒரு எண்ணம் வந்துச்சுனால வந்தார், எங்கள்கிட்ட நிம்மதியாக இருக்கட்டும் அப்படின்னு சொல்லி அவரோட அன்பு பாராட்டி இவர் என்ன சொல்கிறாருன்னு மனசுக்குள்ளே வாங்குகிற ஒரு சிந்தனா சக்தியை ஏற்படுத்தி கொடுக்கும். அதாவது சூரியன் யாருன்னா தந்தை, அப்பா சொல்கிறத மனசுக்குள்ளே கேட்கணும். எல்லா குழந்தைகளுக்கும் ஒரு விஷயம் உண்டு. அப்பா, நீங்கள் சின்ன குழந்தைகளாக இருக்கும்போது அப்பா உங்களுக்கு என்னெல்லாம் வாங்கி கொடுக்குறாரோ அப்பா தான் தெய்வம். ஓரளவுக்கு மிடில் வந்த உடனே அப்பா ஒன்றும் தெரியாது செய்தியில் வந்துடுவாங்க. அப்புறம் இவருக்கு வயசாக இவர் அப்பா ஆகும்போது தான் எங்கள் அப்பா யார் தெரியுமா, ஜீனியஸ் அப்படின்னு சொல்லுவான். அப்படி உங்களை பற்றி மனசை மாற்றக்கூடிய விஷயத்தை அப்பாக்கள் செய்து கொண்டு இருப்பார்கள். அப்படி ஒரு விஷயங்களெல்லாம் சிந்தனை செய்து என் தந்தை எனக்கு என்ன சொன்னார், எனக்கு என்ன புரிய வைத்தார்னு புரிதலுக்கான டே இன்றைக்கி கொஞ்சம் அதை பற்றி யோசிங்க. அவரை வாழ்த்துங்கள். மனசார வாழ்த்தும் போது உங்களுக்கு நிறைய விஷயங்கள் நல்லது நடக்கும். 2ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய குருவானவர் உங்களை ஏதோ சாதிக்கிறதுக்கு ஏற்பட பண்ணார், சாதனைக்கு நல்லதை செய்ய போகிறீர்கள். 3ஆம் இடத்திலே இன்றைக்கு புனர்பூசம் அப்படிங்கிறது இங்கே மிதுனத்துலேயும் இருக்கும், கடகத்துலேயும் இருக்கும். இந்த டிரான்சிஷன் பீரியடில் இருக்கிறதுனாலே நல்லது நடக்கப் போகிறது. 4ஆம் இடத்தில் அமர்ந்திருக்கக்கூடிய இந்த கடக ராசிக்காரக்குள்ள செவ்வாய் உட்கார்ந்துருக்கிறார், உங்கள் ராசிநாதனே. அதனால் நல்லதே நடக்கும். புதன் வீட்டில் கண்ணியில் உட்கார்ந்துருக்கிறது கேது இருக்கிறாரு. கொஞ்சம் கோபம் ஆத்திரம் வரத்துக்கான வாய்ப்புகள் உண்டு. அவரை நேராக பார்க்கக்கூடியவர்கள் சுக்கிரன், சனி, புதன், ராகு எல்லாம் சேர்ந்து பார்க்குறாங்க. அதனால் கொஞ்சம் தன்மை மட்டுப்பட்டு இந்த நாள் ஒரு இனிய நாளாய் அமையும். 17 என்ற எண் பயன்படுத்துங்கள், ரொம்ப நல்ல வாய்ப்புகளை கொடுக்கும். இன்றைக்கி மதுரை மீனாட்சியை வழிபடுவதனாலே வரக்கூடிய பலன்கள் உங்களுக்கு நல்லதாக அமையும். பச்சை நிறம், வெள்ளை நிறம் உங்களுக்கு லாபமாக அமையட்டும். வாழ்க வளத்துடன். வணக்கம் ரிஷபராசி அன்பர்களே. உங்கள் ராசிக்குள்ளரே இருக்கக்கூடியது குரு அமர்ந்திருக்கிறார். எதையுமே யோசிங்க, நல்லா பண்ணுங்க. நீங்கள் பண்ணது உங்கள் வாழ்க்கையிலே முன்னேற்றத்தை தரும்னு உங்களுக்கு ட்யூட் பண்ணிகிட்டே இருக்கிறார்.
நண்பரை நீங்கள் கரெக்டாக பயன்படுத்தி கொள்ளுங்கள் அப்படிங்கிறது அவருடைய இன்ஸ்ட்ரக்ஷன். நீங்கள் செய்யக்கூடிய காரியங்களை அழகாக ஒன் பை ஒன் நீங்கள் அடுத்தடுத்த 1 2 3 ஸ்டேஜ் போட்டு செஞ்சீங்கன்னா நல்லதுன்னு சொல்கிறார். ஏன் அப்படி சொல்கிறார் அப்படின்னு புரிந்து கொள்றீங்கன்னா ஈஸியாக போயிடும். அவர் சொல்வதெல்லாம் நீங்கள் பிறந்தது சாதிப்பதற்காக அப்படின்னு, உலகம் பிறந்தது எனக்காக அப்படின்னு ஒரு எண்ணத்தை உங்கள் மனத்திலே வளர்த்து கொள்ளுங்கள்னு சொல்கிறார். இதை புரிஞ்சுக்கோங்க. 2ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய சந்திரனானவர் இன்றைக்கி செலவுகளை கொடுத்திருந்தாலும் மத்தியான வேலைக்கு அப்புறம் கொஞ்சம் வரவுகளை கொடுக்கக்கூடிய சூழ்நிலையை மாற்றி விடுகிறார். அவரோடு சேர்ந்து 12க்குரிய செவ்வாயும் உட்கார்ந்துருக்கிறார். அதனால் கொஞ்சம் விஷயமாக நன்மையாக தான் நன்மையை போகிறது. தைரிய ஸ்தானாதிபதிக்காரர் தான், அதனால் பயப்பட வேண்டியதில்லை. சிம்மராசிக்குரியவர் அப்படின்னு உட்கார்ந்துருக்கிறது நமக்கு மேஷத்தில் அமர்ந்திருக்கிறார். மனதை கொஞ்சம் அமைதிப்படுத்தி கொள்ள வேண்டிய சூழ்நிலையில் இருக்கிறோம். 12ஆம் இடத்துக்கு இன்றைக்கி வாழ்க்கையிலே நமக்கு கிடைக்க வேண்டியது அட்வைஸ் மட்டும் இல்லை, வழிகாட்டுதலும். அப்படிங்கிறதுனால தான் இந்த கன்னிராசியில் இருக்கக்கூடிய கேதுவை குருவானவர் தன் பார்வையினால் பார்க்கக்கூடிய சூழ்நிலை இருக்கிறது. அப்போ வழிகாட்டுதலுக்கான அத்தனை விஷயங்கள் இருக்கும்போது கோவப்படக்கூடாது. என்ன ஏன் கேட்குற, எனக்கு என்ன தெரியுமே, எனக்கெல்லாம் தெரியும் போ அப்படின்லாம் சொல்லக்கூடாது. கொஞ்சம் கேட்டுக்கிடுங்க, தப்பு ஒன்றும் இல்லைங்களே. நம்ம கேட்டு நமக்கு வாழ்க்கையில் முன்னுக்கு வரோன்னா நல்லது தானுங்களே. சுக்கிரன், சனி, ராகு, புதன் இவங்க எல்லாருமே இந்த கேதுவை பார்த்து புரிந்து கொள்வதனால வாழ்க்கையில் இனிமையான பாதைகள் உங்களுக்கு ஒன்றாக கிடைச்சிட்டு இருக்குது. 4 6 என்ற அதிர்ஷ்ட எண்ணை பயன்படுத்துங்கள், சூப்பராக இருக்கும். சிகப்பு கலரில் வெளிர் சிகப்பு கலர் அப்படிங்கிறத இன்றைக்கி துணியாக வைத்து கொள்ளுங்கள், நல்ல கலராக இருக்கும். இன்றைக்கு ஹயக்ரீவர் அப்படிங்கிற சுவாமி இருக்கார் இல்லையா, குதிரை முகத்தோட, அவரை வணங்குங்கள். அதனால் உங்களுக்கு வாழ்க்கையிலே பலவிதமான நன்மைகளும் சிந்தனைகளிலே தெளிவும் கிடைக்கும். வாழ்க வளத்தோடு. வணக்கம் மிதுன ராசி அன்பர்களே. மிதுன ராசி அப்படின்னாலே நட்புக்கு பேர் போனவர்னு தெரியும். எதையுமே நல்லதுன்னே எடுப்பீங்க. ஃபஸ்ட்டு ஆல் இஸ் வெல் அப்படின்னு தான் ஃபஸ்ட்டு ரூலே. செய்யக்கூடிய செயல்களில் எந்த விதத்துலையும் கன்ஃபியூஷனே கிடையாது. நான் என்ன ரூட்டில் போகிறேனோ அந்த ரூட் கரெக்டு தான் சார், கவலைப்படாதீங்க சார், நான் எப்படி போகிறேனோ அதுக்கு ஏற்ற மாதிரி திரும்பி வந்துடுவேன். சிலவங்களுக்கெல்லாம் அபிமன்யு மாதிரி உள்ளே போதான் தெரியும், வெளியில் வர தெரியாது. ஆனால் நீங்கள் உள்ளேயும் போவீங்க, அழகாக வெளியிலையும் வந்துடுவீங்க. அதனால தான் இன்றைக்கி புனர்பூசம் நட்சத்திரத்தில் உள்ளார சந்திரன் இருக்கும்போது மனசில் எந்த விதமான டிஸ்டர்பன்ஸ் இல்லாமல் எல்லாம் கிளியராக இருக்கீங்க. 2ஆம் இடத்துக்கு போகிறா சார், கொஞ்சம் செலவு இருக்கும், பரவாயில்லைங்க நான் சமாளிச்சுக்கிறேங்க அப்படிங்கிறீங்க. அப்படி ஒரு நன்மையான மனதை கொண்டவர் நீங்கள். உங்களுடைய 3ஆம் இடம் அப்படிங்கிறது சிம்ம ராசி. அந்த ராசிக்குரியவர் உங்களுடைய ராசியிலேருந்து பார்க்கும்போது 11ஆவது இடத்துல அமர்ந்திருக்கிறார். லாபத்தை கொடுப்பதாக இருக்கிறது. உங்களுக்கு பண வரவு உண்டு. நல்ல ஒரு ரெகக்னேஷன் கிடைக்கக்கூடிய சூழ்நிலையும் காட்டுறது. அது மட்டும் இல்லை, உங்கள் ராசியிலேருந்து பார்க்கும்போது 4ஆம் இடம் அப்படிங்கிறது கன்னி ராசி. அதில் கேது அமர்ந்திருக்கிறார். இந்த கேதுவை 12ஆம் இடத்துலேருந்து இருக்கக்கூடிய குரு பார்க்கிறார். நார்மலாக கேது 4ஆம் இடத்துல அமர்ந்தனாலே வீடு, மனை, வாகனம் அப்படிங்கிற இடம் தான் அது. இந்த விஷயங்கள் அம்மா ஸ்தானம் அப்படின்னு சொல்லுவோம், மாத்ருஸ்தானம் அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயத்தில் சில டேமேஜஸை ஏற்படுத்தக்கூடிய சூழ்நிலையும் உண்டு. ஆனால் குரு பார்க்கறது அப்படிங்கிற தன்மையினாலே அந்த டேமேஜ் கொஞ்சம் கண்ட்ரோல் ஆகும் அப்படிங்கிறது மனசில் எடுத்துக்கோங்க. அதுக்கே மாதிரி பார்க்குறது எங்கே சுக்கிரனும் பார்க்குறார், சனி, ராகு, புதன் இவங்களும் சேர்ந்து பார்க்குறாங்க. இவங்க எல்லாருமே இன்றைக்கி பார்க்குற சூழ்நிலையில் இன்றைக்கி பெருசாக டேமேஜெல்லாம் ஒன்றும் நடக்காது, கவலைப்பட வேண்டாம். இன்றைக்கு நடக்கிறது எல்லாமே ஃப்யூச்சர் பெனிஃபிட் அப்படின்னு எடுத்துக்கோங்க. அதுதான் இன்றைக்கி நல்லது. 6 4 என்ற அதிர்ஷ்ட எண்ணை பயன்படுத்துங்கள். வெளிர் பச்சை நிறத்தை பயன்படுத்துங்கள். அம்பாள் வழிபாடு இன்றைக்கி ரொம்ப நல்லது, பண்ணுங்க. இன்றைய நாள் ஒரு நல்ல இனிய நாளாய் அமையட்டும். வாழ்க வளத்துடன். கடக ராசி அன்பர்களே, உங்கள் ராசிநாதன் 12ஆம் இடத்துலேருந்து இன்றைக்கி உள்ளே வந்துட்டார். மத்தியானம் உங்கள் புனர்பூச நட்சத்திரத்தை தொட்டுட்டார்.
இன்றைக்கு உங்கள் மனசில் உடலிலே சில ஆரோக்கியங்கள் மேம்படும். 2ஆம் இடத்துக்காரர் ஆன சூரியன் உட்கார்ந்துருக்கிறது தொழில் அப்படிங்கிற இடத்துல உட்கார்ந்துருக்கிறார். தொழிலில் உட்கார்ந்ததுனால உங்களுக்கு நல்லது ஒரு பலன்களை கொடுக்கணும் அப்படின்ற எண்ணம் இருக்கிறதுனால நிதானித்து எதையுமே செய்கிறீர்கள். அதனாலே வேகமில்லாத விவேகத்தோடு செய்யக்கூடிய காரியங்கள் உங்களுக்கு சக்ஸஸை கொடுக்கும். 11ஆவது இடத்தில் இருக்கக்கூடிய லாபத்திலே இருக்கக்கூடியது ரிஷபராசியிலே குரு அமர்ந்திருக்கிறார். அவர் தன் பார்வையாலே கேதுவை பார்க்கிறார். அதனால் உங்கள் முயற்சிகள் எல்லாமே உங்களுக்கு சாதனையாக மாறும். சோதனை இல்லாது இருக்கும். வேதனையை குறைக்கும். எங்கே போனாலும் உங்களுக்கு பெரிய ரெகக்னிஷன் கிடைக்கக்கூடிய சூழ்நிலை இருக்குது. உங்கள் ராசியிலிருந்து பார்க்கும்போது இந்த கேதுவை பார்ப்பது யாருன்னு பார்த்தா மீன ராசியிலேருந்து சனி, சுக்கிரன், ராகு இவங்கெல்லாம் பார்க்குறாங்க. புதனோடு சேர்ந்து பார்க்க போது சூழ்நிலை இவர்கள் எல்லாருமே ஒரு நல்ல சுபமான பார்வையை உங்களுடைய 3ஆம் இடத்திலே வைப்பதனாலே உங்களுக்கு வாழ்க்கையிலே வெற்றி இலக்காகிவிட்டது. அதை பிடிப்பதற்காக அழகாக சென்று கொண்டிருக்கிறீர்கள். 2ஆம் இடத்து அதிபதி அமர்ந்திருக்கிறது, மேஷராசியில் அமர்ந்திருக்கிறதுனாலே நிறைய விஷயங்கள் நான் பரவாயில்ல சார், நான் மெதுவாக பண்ணுறேன் சார், ஆனால் பண்ணிவிடுவேன் சார் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறீங்க. எந்த விதத்திலும் சுணக்கம் இல்லாது அழகாக உங்களுடைய பிளான் பண்ணுறதுனால இந்த நாள் ஒரு இனிய நாளாய் அமையப்போகிறது. 5, 6 என்ற எண் உங்களுக்கு அதிர்ஷ்ட எண்ணாக பயன்படுத்துவதும் இன்றைய நாளிலே வெள்ளை கலரை உபயோகப்படுத்துவதும் உங்களுக்கு ரொம்ப நல்ல பலனை தரும். மதுரை சொக்கநாத பெருமானையும் மீனாட்சி அம்பாளையும் வழிபடுவதனாலே உங்களுடைய வாழ்விலே பல விதத்திலும் நன்மைகளையும் வளமைகளையும் கொண்டு வந்து சேர்க்கட்டும். வாழ்க வளத்துடன். வணக்கம் சிம்மராசி அன்பர்களே. உங்கள் ராசிக்கு 2ஆம் இடத்திலே அமர்ந்திருக்கக்கூடிய கேது அமர்ந்திருக்கிறார். கேது 2ஆம் இடத்துல அமர்ந்துட்டாங்க சொன்னாக்க தனம் செலவாகுமே சார், உடம்புக்கு படுத்துமே சார் அப்படிலாம் சொல்வீங்க. ஆமாங்க, அதெல்லாம் படுத்தும். ஆனால் எண்ட் ஆஃப் த டே அப்படின்னு ஒன்று இருக்கு இல்லைங்களா, அதை பார்க்கும்போது கொஞ்சம் நல்லதாக ஆகிடும். எப்படி சார்னா, குருவானவர் தன்னுடைய பார்வையாலே பார்க்கிறார் கேதுவைன்னு புரிந்து கொள்ளுங்கள். அப்போது நீங்கள் தேவையில்லாத கோபப்படுறதை மட்டும் விட்டுருங்க. முன்கோபம் அப்படிங்கிறது மட்டும் உங்களுக்கு வேண்டாம். அது உங்கள் பேரை கெடுத்து விடும், உங்களுடைய அந்த போஸ்டரை கெடுத்துரும். அதனால் அதை கொஞ்சம் பார்த்துக்கிடுங்க. கோபத்தை விட்டீர்களான்னு உங்களை போல் நல்லவன் யாருமே கிடையாது அப்படின்னு சொல்லிவிடுவோம். அந்தளவுக்கு நல்லவர் நீங்கள். உங்கள் வாழ்க்கையில் அதுக்கு தான் பார்க்குறாரு. சுக்கிரன் பார்க்குறார், சனி பார்க்குறார், புதன் பார்க்குறார், ராகு பார்க்குறார், எல்லாம் பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க. கோபத்தை விடுவீங்களான்னு விட்டால் உங்களை தூக்கி மேலே கொண்டு போய் உட்காந்து சொல்கிறாங்க. ஜிருன்னு போயிடுவீங்க, கவலைப்படாதீங்க. அதனால் தேவையில்லாத வீடுங்களில் குழப்பத்தை உண்டு பண்ணுறது, சட்டை போடுறது, சச்சரவு பண்ணுவது இதெல்லாம் வேண்டாம். இதெல்லாம் அஷ்டமத்து சனி சார், அதனால் அப்படி பண்ணுறேன்னு ஒரு போஸ்டர் கொடுக்காதீங்க. அப்படிலாம் கிடையாது. நீங்கள் உங்களை கண்ட்ரோல் பண்ணிக்க முடியும்னு மனசில் வைங்க. 9ஆம் இடத்திலே சூரியன் அமர்ந்திருக்கிறார் அப்படின்னு தெரியுது. பயத்தை கொடுத்தாலும் நல்ல இடம் சார் அது. அவர் சாந்தமானவர், உங்களுக்கு நல்லது தான் செய்ய போகிறார். சூரியன்னாலே ராஜா, அதனால் ராஜா எப்படி விட்டுருவார், அவங்கள நல்லதான் செய்வார், கவலைப்படாது. புனர்பூச நட்சத்திரத்திலே இன்றைக்கு சந்திரனானவர் பயணம் செய்து கொண்டு வருது 11 அப்படிங்கிற வெற்றி அப்படிங்கிற இடத்துல இருக்கிறார். அதனால் லாபத்தை கொடுக்கக்கூடிய சூழ்நிலையை இன்றைக்கி நிறைய காட்டுது. இன்றைக்கு லாபம் கிடைக்கும். 7, 4 என்ற அதிர்ஷ்ட எண்ணை பயன்படுத்துங்கள். இன்றைய நாளில் இளஞ்சிவப்பு நிறம் உங்களுக்கு ரொம்ப நல்லதாக இருக்கும். சூரிய வழிபாடு இன்றைக்கி ரொம்ப நல்லது. சூரியனை பார்த்து கையை கூப்பி வணங்கி ஒரு டம்ளர் தண்ணியை கொண்டு ஒரு துளசி செடிக்கு ஊற்றிட்டு நீங்கள் வீட்டில் வாங்க. இன்றைக்கி நல்ல ஒரு பரிகாரமாக அமைந்து இந்த நாள் ஒரு நல்ல இனிய நாளாய் அமையட்டும். வாழ்க வளத்துடன். வணக்கம் கன்னிராசி அன்பர்களே. நீங்கள் செய்யக்கூடிய காரியங்கள் எல்லாத்துக்குமே
உங்களுக்கு ஒரு மைண்ட் செட் இருக்குது, யார் மேலே பழி போடலான்னு. அந்த மைண்ட் செட்டை கொஞ்சம் மாற்றிக்கிடுங்க. அதை சொல்லிட்டோம்னா கோவம் வந்துடுது உங்களுக்கு. நான் அப்படிலாம் இல்லை அப்படின்னு சொல்லுவீங்க, ஆனால் உண்மையிலேயே அப்படி தான். ஏதான்னு செய்கிறது, யாருன்னா இருக்கீங்களா உங்கள் தலையில் கட்டுவேன் அப்படின்னு சொல்லி பார்க்குறீங்க. குரு தன் பார்வையால் உங்களை கண்ட்ரோல் பண்ணி வச்சுருக்கிறாரு, இல்லைன்னா எல்லோரையும் காலி பண்ணிட்டுருப்பீங்க. அவன் தான் பிரச்சனை, இவன் தான் பிரச்சனை, எல்லா தலையும் தூக்கி போட்டு அச்சதையை மாட்டியிருப்பீங்க. அந்த ஆக்டிவிட்டி தான் உங்களை வளர விடாமல் தடுக்குது. 2ஆம் இடத்துக்காரரும் உங்களை பார்த்து கொண்டிருக்கிறாருன்னு புரிந்து கொள்ளுங்கள். களத்திர காலகன் அப்படிங்கிறதும் குடும்பத்தின் அதிபதி ஆனவர் நீங்கள். அதனால் குடும்பம் உங்களை பார்த்துக்கிட்டு இருக்குது, வாக்கு பார்த்துக்கிட்டு இருக்குது, எல்லாம் பார்த்துக்கிட்டு இருக்குதுன்னு பாருங்கள். சுக்கிரன் பார்க்குறார், சனி பார்க்குறார், ராகு பார்க்குறார், புதன் பார்க்குறார். 4 பேர் சேர்ந்து உங்களை பார்த்து நீங்கள் என்ன செய்கிறீங்கன்னு கண்டுபிடிக்கிறாங்க. அதனால் ஏமாற்ற முடியாது. அதனால் உங்களுக்கு உங்கள் கண்ட்ரோல் பண்ணிக்க கெப்பாசிட்டி வேணும். 8ஆம் இடத்துல உட்காந்துருக்கிறவர் 12க்குரியவர் உட்காந்துருக்கிறார். 12 அப்படின்னாலே வெளிநாட்டு வர்த்தக தொடர்புகள் அப்படின்னு சொல்லுவோம். எல்லாமே நல்லதாக அமையும். வெளிநாட்டுகளிலே கவர்மெண்ட் ரிலேட்டட் ஜாப்ஸுக்கெல்லாம் ட்ரை பண்ணுறதா இருந்தால் அழகாக ட்ரை பண்ணுங்கள், உங்களுக்கு கிடைக்கும். 10ஆம் இடம் அப்படிங்கிறது நார்மலாக பதவி அப்படின்னு சொல்லுவோம். அந்த 10ஆம் இடத்துல இருக்கிற தொழில் ரிலேட்டடான விஷயங்களெல்லாம் நீங்கள் அதெல்லாம் ட்ரை பண்ணலாம், ஒன்றும் இல்லை, நல்லதே நடக்கும். நீங்கள் செய்யக்கூடிய காரியங்களிலே நிதானித்து காரியங்கள்லாம் செய்யும்போது உங்களுடைய லாபங்கள் மல்டிபிள் ஆகும் அப்படிங்கிறத புரிந்து கொள்ளுங்கள். ஒரு நாளும் நீங்கள் ஒரு அடி எடுத்து வைக்கும்போதும் விவேகானந்தர் சொல்ல மாதிரி யாரெல்லாம் பணிந்தாரோ அவருக்குத்தான் பதவி அப்படிங்கிறத நல்லா மனசில் பதிய வைத்து கொள்ளுங்கள். அப்படி வச்சிங்கன்னா உங்களுக்கு சக்ஸஸ் ஸ்டோரி உண்டு. இல்லை சார் அவர் யார் என்ன சொல்கிறதுக்கு, இவர் யார் சொல்கிறதுக்குன்னு ஏட்டி போட்டி பேசுகிறீங்கன்னா கொஞ்சம் லாபம் மட்டுப்படும். 2, 6 என்ற எண்ணை பயன்படுத்துங்கள். உங்கள் வாழ்க்கையிலே புதிய பாதை கிடைக்கும். முருகனை வழிபடுங்கள், தெளிவு கிடைக்கும். முருகனில் நார்மலாக பார்த்தீங்கன்னா மஞ்சள் கலர் வேட்டி, சிவப்பு கலர் சட்டைன்னு போட்டிருப்பாங்க, சிவப்பு கலர் துண்டுன்னு போட்டிருப்பாங்க. இதுதான் உங்கள் யூனிஃபார்ம். அந்த மஞ்சளும் சிகப்பும் உங்களுக்கு சப்போர்ட்டிவ் பெனிஃபிட்டாக கொடுக்கும். இந்த நாள் ஒரு நல்ல இனிய நாளாய் அமையட்டும். வாழ்க வளத்துடன். வணக்கம் வணக்கம் துலாம் ராசி அன்பர்களே. துலா ராசி அப்படின்றது எடையை நிறுத்தி பார்க்கக்கூடிய அந்த நீதி தேவதை மனசுக்கு வந்துடுவா. எதையுமே நிறுத்தி பார்த்துடணும். ஏன்னா பக்தி ஸ்ரத்தையோடு எல்லா காரியம் செய்யக்கூடியதில் முதன்மையாக இருக்கக்கூடிய நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் போஸ்டரை மாற்றிப்பீங்க. இல்லை சார் நான் இதுதான் சார் என் நிலைப்பாடு, இதில் நான் மாறக்கூடியாது சார் அப்படின்னு கலைத்தொழிலில் இருக்கிறாலும் சரி வெளித்தொழிலில் இருந்தாலும் சரி இந்த ரூலை மாற்றாமல் அழகாக மெயின்டைன் பண்ணுவீங்க. உங்களுக்கு புரிகிற மாதிரி சொல்லணுன்னா, சில நடிகர்கள் இருக்கிறார்கள், அவங்க சமய சார்ந்த விஷயங்களே விட்டு கொடுக்காமல் அந்த சமயத்தோடு இருப்பார்கள், பார்த்துருப்போம் இல்லையா? அதை மாதிரி மாற்ற முடியாத ஒரு திண்மையை மாறக்கூடிய தன்மையிலும் மாறாமல் இருப்பது அப்படிங்கிறது அவங்க வச்சுருக்கிறாங்க அப்படின்னு புரியும். அப்படி தன்மைப்பட்டவர் நீங்கள். உங்களை சூரியன் நேராக லாபஸ்தானத்துக்காரர் பார்த்துக்கிட்டு இருக்கிறார். நீங்கள் இன்றைக்கி சாந்த ஸ்வரூபியாக எதையுமே கண்டுக்காமல் அமைதியாக இருக்க போகிறீர்கள். எந்த விதத்துலையும் நீங்கள் எக்ஸ்போஸ் பண்ணிக்க போகிறதில்ல இன்றைக்கி. ஏன்னா உங்களுக்கு நல்லா தெரிஞ்சு போச்சு, இன்றைக்கி நடக்கக்கூடிய காரியங்கள் எல்லாம் உங்களுக்கு நெகட்டிவ் இல்லாமல் பாசிட்டிவ் கொடுக்க போது சந்தோஷத்தை கொடுக்க போகிறது. இன்றைக்கி மத்தியானத்துக்கு அப்புறம் சந்திரன் புனர்பூச நட்சத்திரம் கடகராசிக்குள்ளே நுழைஞ்சிருவார். உங்களுக்கு காலை வேளையில் கொஞ்சம் டிலே ஆன விஷயங்கள் எல்லாம் சாயங்காலம் எல்லாம் நல்லதாக நடக்க போகுதுன்னு தெரியும். அதனால் இன்றைக்கி சந்தோஷமாக தான் இருக்க போகிறீங்க. அதில் உங்கள் ராசி 2ஆம் இடத்தை பார்க்கறது குருவே பார்த்துருக்கிறார். பைசாலாம் வந்துடுச்சு சார், ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. இந்த சுக்கிரன் புதன் ராகு எல்லாம் சேர்ந்து நமக்கு கேதுவை போய் பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க 12ஆம் இடத்துல. அதனால் 12ஆம் இடத்துனால எந்த விதமான பெரிய ஆபத்துக்களும் இல்லை எனக்கு அப்படின்னு கொஞ்சம் கூலாக இன்றைக்கி காயை அழகாக மெதுவாக நடத்துகிறீங்க. 4, 2 என்ற எண் அதிர்ஷ்ட எண்ணாக பயன்படுத்துவதும்
பச்சை கலரை பயன்படுத்துவதும் முருகனை வழிபடுவதும் இனிய பலனை கொடுக்கும். வாழ்க வளத்துடன். வணக்கம் விருச்சிக ராசி அன்பர்களே. உங்கள் ராசிநாதன் அமர்ந்திருக்கிறது கடக ராசிக்குள்ளே அமர்ந்திருக்கிறார். நீச்சத்தன்மை அப்படிங்கிற இதில் அமர்ந்திருக்கிறார் அப்படின்னு பார்க்குறோம். சூரியனானவர் மேஷராசியில் உச்சமாக இருப்பது உங்களுக்கு லாபத்தை கொடுப்பதாக அமைகிறது. உங்கள் ராசியையே நேராக குரு பகவான் பார்ப்பதிலே அனுகிரகம் நிறைய இருக்கிறது. சுகங்கள் உண்டு. இல்லற சுகம் நல்லறமாக அமைந்து கொண்டு இருக்கிறது. உங்கள் ராசியிலேருந்து 8ஆம் இடம் அப்படிங்கிறது சந்திரன் இன்றைக்கி பிரயாணம் கொண்டிருக்கிறது. அதனால் சந்திராஷ்டமோட எஃபெக்ட் இருக்கும். கேட்ட நட்சத்திரக்காரர்களுக்கு புனர்பூச நட்சத்திரம் மத்தியான வேளையில் அது கடகராசிக்கு போகும்போது தனுசு ராசியிலும் இன்றைக்கி சந்திராஷ்டம எஃபெக்ட் இருக்கும். அதனால் பெரிய பதட்டங்கள் இல்லாத காரியங்களாக இன்றைக்கி செய்வது நல்லது. மறதிகள் வருவதற்கான வாய்ப்புகள் உண்டு. கொஞ்சம் எல்லாத்தையும் பார்த்து அழகாக பண்ணினீங்கன்னா சௌரியமாக இருக்கும். பல விஷயங்களிலே உங்களுக்கு நல்ல நல்ல பலன்களை கிடைக்கக்கூடிய நாள் தான் இன்றைக்கி. அதனால் பயப்பட வேண்டியதில்லை. சுகமான நாள்களிலே ஒரு நாள் இன்று. செய்யக்கூடிய காரியங்களிலே பதட்டங்கள் இல்லாமல் இருக்கணும். லாபத்தை நோக்கி செய்யக்கூடிய காரியங்கள் லாபம் வராமல் இருப்பதனால எதிர்பாராத விதத்திலே உங்களுக்கு கோபங்கள் வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. அந்த கோபத்தை மட்டும் கண்ட்ரோல் பண்ணிக்கணும். சினம் வேண்டாம் அப்படின்னு வள்ளுவர் சொல்கிறார். அதனால் அழகாக அதை மட்டும் மனசுலேருந்து எடுத்துகிட்டு நீங்கள் செய்யக்கூடிய காரியங்களை நிதானித்து செஞ்சீங்கன்னா இன்றைக்கி டே சூப்பர் டேவாயிரும். 5, 4 என்ற எண்ணை அழகான நம்பர் அதிர்ஷ்ட எண்ணாய் பயன்படுத்தி கொள்ளுங்கள். குரு உங்களை பார்த்துக்கிட்டு இருக்கிறதுனால சிவபெருமானை வழிபடுவது இன்றைக்கி ரொம்ப நல்லது. சனிக்கிழமை சிவன் கோயிலுக்கு சென்று சாயங்காலமாகவும் இல்லை காலையிலையோ போய் ஒரு 2 விளக்கை போட்டுட்டு வாங்க. வாழ்க்கையிலே உங்களுடைய பலமான நாட்களை நீங்கள் எதிர்நோக்கி காத்திருக்கலாம். வாழ்க வளத்துடன். வணக்கம் தனுசு ராசி அன்பர்களே. நீங்கள் செய்யக்கூடிய காரியங்களுக்கு எல்லாத்துக்குமே அட்ரஸ் பண்ணுற மாதிரி, ஆமான்னு சொல்கிற மாதிரி, மனோஸ்காரன் அப்படின்னு சொல்கிறது மனசுக்குரியவன் அப்படின்னு சொல்கிறவர் உங்கள் ஒய்ஃபு 7ஆம் பார்வையாக பார்த்து கொண்டு இருக்க சூழ்நிலை. இன்றைக்கி கொஞ்சம் அஷ்டமம் அப்படிங்கிறதுல வக்கரம் இருக்குது. அதனால் கொஞ்சம் ஃப்ரிக்ஷன் வரத்துக்கு வாய்ப்புகளும் உண்டு. கொஞ்சம் சண்டை சச்சரவுகள் உண்டு. அதை கொஞ்சம் மனசு அப்படி கூலாக வச்சுக்கோங்க. சண்டையெல்லாம் பெருசாக போடாதீங்க. பிரிவு அப்படிங்கிறத ஏற்படுத்தி கொள்ளாது இருக்க வேண்டியது. ஏன்னா சந்திராஷ்டமத்துடைய எஃபெக்டுடைய தன்மை அது. ஆனால் கொஞ்சம் ஃப்ரிக்ஷன் இல்லாமல் பார்த்துக்கிடுங்க. சந்திரன் செவ்வாயோடு சேர்ந்து உங்களுடைய 3ஆம் இடத்தை பார்க்க போகிற இடம் செவ்வாய் பார்க்கிறார். செவ்வாய் 12க்குரியவர். மாற்றங்களை தேடி ஓடும் மனசு. விருச்சிக ராசிக்கு நார்மலாகவே எல்லாருக்கிட்டையும் ஒரு கைண்ட்னஸ் இருக்கும். குருவும் பார்க்கிறார், உங்கள் ராசிநாதனை பார்க்கிறார். கைண்ட்னஸ் இருக்கும். சகோதரர்கிட்ட நல்ல பாசம் வேறு இருக்கும். அப்படிப்பட்ட சூழ்நிலையில் இன்றைக்கு முயற்சிகளை அழகாக மேற்கொள்ளுங்கள். சண்டையெல்லாம் வேண்டாம் அப்படிங்கிறத தூக்கி வச்சுருங்க. அப்போது இன்றைக்கி லாபத்தை நோக்கி மனசு இருக்கும்போது பணம் வரும் அப்படின்னு சொல்லுவோம். தொழிலிலே இருக்கக்கூடிய கேது உங்களுடைய பண வரவுகளை ஏற்படுத்தி கொடுப்பார். ஆஃபீஸில் கூட 4 பேர்கிட்ட பேசும்போது தடித்த சொற்களை முடிந்தவரை தவிர்த்து விடுங்கள். நான் யார் தெரியுமா, என்கிட்ட பேசுகிறியா அப்படின்னா இன்னும் சச் ப்ளீஸ் கொஞ்சம் அதெல்லாம் கண்ட்ரோல் பண்ணிக்கோங்க. பண்ணினீங்கன்னா சூப்பராக இருக்கும் இந்த டே. இல்லைன்னா கொஞ்சம் வருத்தப்படுற மாதிரி இருக்கும். இன்றைய நாளிலே 3, 4 என்ற அதிர்ஷ்ட எண்ணை பயன்படுத்துங்கள். வாழ்க்கையிலே லாபங்கள் வேண்டும் அப்படின்னா குபேரலட்சுமியை வழிபடுவது ரொம்ப நல்லது. இன்றைக்கு சனிக்கிழமை ஸ்திரவாரம்னு பேர். நரசிம்ம பெருமான்
கோயில் பக்கத்தில் இருந்தால் போய் அங்கே லக்ஷ்மி தாயாரை வழிபட்டு வாருங்கள். உங்களுக்கு நல்ல வளங்களும் நலங்களும் பெருகட்டும். வாழ்க வளத்துடன். வணக்கம் எனதருமை மகர ராசி அமர்களே. நீங்கள் செய்யக்கூடிய காரியங்கள் அனைத்தையுமே உங்களுக்கு அழகாக இயர்மார்க் பண்ணி ஒரு ஸ்டேஜிலையும் உங்கள் அமைதியை எந்த விதத்திலும் பாதித்து கொள்ளாமல் காரியங்களை எப்போ செஞ்சீங்கன்னு தெரியாமல் அமைதியாக ஒன்றா காயை நகர்த்தி எக்ஸ்ட்ரீம் பிளானர் அப்படிங்கிற ஸ்டேஜில் வச்சுருக்கிறீங்க. உங்கள் ராசியையே பார்த்து கொண்டிருக்கிற குருவினால் இந்த தன்மை அமைகிறது. உங்கள் ராசியின் 12ஆம் இடத்தை பார்க்கக்கூடிய உங்கள் ராசிநாதன் லாபஸ்தானத்திலிருந்து தனஸ்தானத்தை பார்க்கக்கூடிய செவ்வாயினால் வரக்கூடிய விஷயங்கள் அப்படின்னால எல்லாத்தையும் பிளான் பண்ணுறது ஈஸியாக இருக்கக்கூடிய சூழ்நிலை இன்றைக்கு மத்தியானம் உங்கள் மனோகாரகன் அப்படிங்கிற இந்த சந்திர பகவான் 7ஆம் இடத்திலேயே வந்து அமரப் போகிறார். உங்களுக்கு குதூகலம் ஜாஸ்தியாகிடும், நன்மை வந்துடும், பல விதத்திலும் சுகங்கள் கிடைக்கக்கூடிய நாளாக இந்த நாள் அமையப் போகிறது. இந்த நாளிலே நீங்கள் செய்யக்கூடிய காரியங்கள் டெஃபினட்டாக உங்களுக்கு நல்ல பலனை தரும். முருகனின் அந்த மயில் கழுத்து இருக்கு இல்லைங்களா, அந்த ப்ளூ கலர் தான் இன்றைக்கி கலர். 31 என்பது தான் உங்களுக்கு நம்பர். முருகனை தான் வழிபடுவது அப்படின்னு வைத்துக்கொண்டீங்களா, இன்றைக்கு நல்ல பலன்களை நீங்கள் அழகாக வாழ்நாளிலே என்றும் மறக்க முடியாத அளவுக்கு எடுத்துக்கொள்வீர்கள். இந்த நாள் இனிய நாளை அமையட்டும். வாழ்க வளத்துடன். வணக்கம் கும்பராசி அன்பர்களே. உங்கள் ராசி இன்றைக்கி 2ஆம் இடம் அப்படின்னு போய் பார்த்தோம்னா மீனராசி. அங்கே ஒரு 4 பேர் உட்கார்ந்துருக்கிறாங்க. சனி பகவான், சுக்கிர பகவான், ராகு மற்றும் சுக்கிரனுடைய சேர்ந்து புதன் இப்படி அமர்ந்திருக்கும் போது தன்மையின் அடிப்படையிலே இவர்கள் எல்லாம் சுபர்களாக அமைந்திருந்தனால நல்லது நடக்கப் போகிறது. எங்கே சார் சனி நல்லவர் இல்லைங்களே, ராகு நல்லவர் இல்லைங்களே அப்படின்னு சொன்னீங்கன்னா, ஒரு உச்சமான தேவகுரு இருக்கும்போது இவர்கள் என்ன பண்ணுவாங்கன்னு, இவங்க கெட்டவங்க அவனால் அவரே கீழே போய் உட்காந்துருவாங்க, அவ்வளோதான். தேவகுரு உச்சத்தில் இருக்கிறார் இல்லைங்களா, அதனாலே சுபமான ஒரு சூழ்நிலை குடும்பத்தில். நீங்கள் சொன்னால் கொஞ்சம் எடுபடும், வார்த்தை இன்றைக்கி பலிக்கும், கவலைப்படாதீங்க. அவங்களாம் உங்களை பேச்சை கேட்பாங்க. குடும்ப நண்பர்கள், குடும்ப உறுப்பினர்கள் உங்கள் பேச்சை கேட்குறதுக்கு ஒரு நாள் வேணும் இல்லையா, அது இந்த நாள் தான். நீங்கள் நல்லா சொல்லுங்கள், எல்லாத்தையும் சொல்லுங்கள், ஆனால் கோபத்தை இல்லாமல் சொல்லுங்கள். அவசரப்பட்டு கோபத்தை மட்டும் விட்டுறாதீங்க. ஏன்னா கேது பார்த்துக்கிட்டு இருக்கிறாரு, அவர் சும்மா இருக்க மாட்டார், கொஞ்சம் எக்ஸ்ட்ரா குதிப்பார். அதை மட்டும் கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணிக்கிட்டீங்கன்னா நீங்கள் சொல்கிற வார்த்தை அழகாக புரிகிற மாதிரி தெளிவாக சொல்லுங்கள். ஏன்னா புதன் நீச்சத்தன்மையில் அமர்ந்திருக்கிறாருன்னு பார்க்குறோம். அப்போ புத்தி கொஞ்சம் தடுமாற்றத்தில் இருக்கும். அதனால் புரிகிற மாதிரி சொன்னால் போடும், புரியறது இல்லாமல் பேசினீங்கன்னா கஷ்டமாக போடும். அது மட்டும் மைண்டில் வச்சுக்கோங்க. 3ஆம் இடம் அப்படிங்கிறது நார்மலாகவே முயற்சி ஸ்தானம், வெற்றி ஸ்தானம், சகோதர ஸ்தானம் அப்படிலாம் சொல்லுவோம். அங்கே உட்காந்துருக்கிறது நமக்கு சூரியன் உட்காந்துருக்கார், சாந்தமாக அப்படி அமைதியாக இருக்கார். அன்றைக்கி எல்லாத்தையுமே அப்படி பர்ஃபெக்ட்லி பார்த்து உங்களுக்கு என்னெல்லாம் செய்யணுமோ அதை அழகாக செய்கிறதுக்கான சூழ்நிலையில் 20 தேதி ஆகிடுச்சு சித்திரை, அக்ரெசிவாக இருக்கார். நான் வந்தாச்சு, இனிமேல் நான் கிளம்பணும் அப்படின்னு ஊருக்கு போகும்போது பொட்டியெல்லாம் எடுத்து வைப்பாங்களா, அந்த மாதிரி மெதுவாக பொட்டி எடுத்து வச்சுட்டுருக்கிறார். அதனால் உங்களுக்கு முயற்சிகளில் முன்னேற்றி கொள்கிற அரசாங்க காரியங்கள் எல்லாம் எதனா நடக்கணும்னா கடகடன் செய்யுங்க, நல்லது நடக்கும். வெற்றி வாகை சூடுவதற்கான வாய்ப்பு கும்பராசிக்கு இருக்கிறதுனே வைத்துக்கொள்ளலாம். 2, 5 என்ற இலக்கங்களை பயன்படுத்துங்கள், மேலும் வெற்றி வாய்ப்பை கொடுக்கும். வெளிர் மஞ்சள் நிறத்தை பயன்படுத்துங்கள். இன்றைய நாளிலே சனிக்கிழமை அப்படிங்கிறனாலே ஆஞ்சநேயர் கோயிலுக்கு செல்லுங்கள். கொஞ்சம் குங்குமப்பூ வாங்கிட்டு போய் அவர் காலடியில் வைத்து விட்டு வீட்டில் வந்து அது கொஞ்சம் பாலில் கலக்கி குடிங்க. இதனால் வரக்கூடியது என்னென்னா, அச்சிப்பதனால் வரக்கூடிய பலன் அப்படிங்கிற பலன் என்னென்னாக்கா,
உங்களுக்கு வரக்கூடிய கஷ்டங்கள் நிவர்த்தியாகி சுபிட்சங்கள் பெருகும் அப்படின்னு சொல்கிறது. அதனால் இதை பண்ணுங்கள். வாழ்க்கையில் மேலே 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 வளத்தையும் நலத்தையும் பெறுவதற்கான வாய்ப்புகளை பெற்றுக்கொள்ளுங்கள். இந்த நாள் இனிய நாளாய் அமையட்டும். வாழ்க வளத்துடன். வணக்கம் மீன ராசி அன்பர்களே. உங்கள் ராசிக்குள்ளே இருக்கக்கூடிய 4 பேருக்கு நன்றி. அவங்க உங்களுக்கு நல்லதை செய்து கொண்டிருக்கிறார்கள். அமைதியான காலகட்டங்களெல்லாம் ஒரு காயாக நிதானமாக நகர்த்தி கொண்டிருக்கும்போது வேகத்தை பயன்படுத்தாமல் விவேகத்தை பயன்படுத்த வேண்டும் என்பதனால் இதால் சூரியன் உச்சப்பட்டு இருந்து உட்கார்ந்திருக்கிறார் உங்கள் மேஷராசிக்குள்ளார. வார்த்தைகள் குடும்பத்திலே அனாவசியமாக பண்ணாமல் உயர்ந்த ஸ்தானத்தில் இருக்கிறீங்கன்னு புரிந்து கொண்டு பண்ணினீங்கன்னா ரொம்ப சூப்பர் டூப்பர் ரேயாக இருக்கும். தேவையில்லாத கோபங்கள் தவிர்த்து விடுங்கள். செல்லிடத்து காக்க சினங்காக்க அப்படிங்கிறார் நமக்கு திருவள்ளுவர். நமக்கு எங்கெல்லாம் போக முடியுமோ அங்கே இருந்தால் கோச்சிக்காதங்கிறார். அதனால் கோபத்தை விட்டு விடுங்கள். வாழ்க்கையில் முன்னேற்றத்தின் பாதை போகலாம். உங்கள் ராசிநாதன் 3ஆம் இடத்தில் அமர்ந்திருக்கிறார் அப்படின்னு பார்க்குறோம். நார்மலாகவே இவர் நல்லதை தான் செய்ய போகிறார். உங்களை இன்ட்யூட் பண்ணுறார். நின்னை வாழ்க்கையில் முன்னே போய் சாதிச்சுட்டு வா அப்படின்னு கூப்பிட்றார். இதில் என்ன தப்பு இருக்குது? நான் இறங்கி செய்கிறேன்னு போங்க. அதனுடைய பார்வை பலத்தினால தான் உங்களுடைய லாபஸ்தானமான மகர ராசியை பார்த்து கொண்டு இருக்கிறார். அதனால் நீங்கள் முயற்சி மட்டும் பண்ணுங்கள், லாபத்தை வாங்கி கொடுக்குறேன்றாரு. நம்ம முயற்சியே பண்ண மாட்டேங்கிறோன்னு யோசிங்க, பண்ணுங்க. அதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி இன்றைக்கி 5ஆம் இடத்துக்கு பயணக்கு செய்யக்கூடிய இந்த சந்திர பகவான் கொடுக்குறார். அவரும் தொழில் ஸ்தானத்தை போய் பார்க்க போகிறார். இன்றைக்கி 10ஆம் இடத்தை பார்க்க போகிறார். அப்படின்னால லாபம் வரும், பண வரவுகள் வரும், தொழிலிலே முன்னேற்றம் வரும்ன்றது நல்ல உத்வேகமான ஒரு சவுண்ட்னஸ் இருக்கு இல்லைங்களா? அதனால் 5, 7 என்ற எண்ணை பயன்படுத்தி கொள்ளுங்கள். அப்படியே சூப்பர் டூப்பராக நீங்கள் வந்துடலாம். கருப்பு நிறம் வெள்ளை நிறத்தை நீங்கள் இன்றைக்கி பயன்படுத்துங்கள். அவசியம் இன்றைக்கு பைரவரை வழிபட்டு வாருங்கள். அதனாலே உங்கள் வாழ்க்கையிலே பலவிதமான நன்மைகளும் பலங்களும் பெருகும். இந்த நாள் ஒரு நல்ல உற்சாகமான நாளாக அமையட்டும். வாழ்க வளத்துடன்.